எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் சேனலில் வந்து ஒரு புதுசாக ஒரு இது ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு கிட்டக்க வந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி வந்து ஒருத்தவங்க கொய்யா தோப்பு வச்சுருக்காங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கொஞ்சம் காலமாக கொய்யா தோப்பு வச்சுருக்காரு. ஒரு 1000 மரம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அவங்களது வந்து இன்றைக்கி ஃபீல்டு விசிட் வருவோம், எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, மரம் எப்படி வச்சுருக்காங்க, அதே மாதிரி எத்தனை மரம், எத்தனை ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் வந்து என்னென்ன ப்ராப்ளம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட கேட்கலான்ட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணுற வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் இது சேனலில். ஸோ அதனால் வந்து இதில் எதுவும் குறைபாடுகள் இருந்ததுன்னா எல்லோரும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு போகிற வீடியோவில் வந்து கண்டிப்பாக திருத்திக்கலாம். இப்போ வந்து இவங்க வந்து ஒரு 1000 மரம் வச்சுருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சொட்டு நீர் பாசனத்தில் தான் தண்ணி போட்டிருக்காங்க. இங்கே லோக்கல் மார்க்கெட்டுன்னு பார்த்திங்கன்னா இங்கே கிட்டக்கே ஆயக்குடியில் வந்து கொய்யாக்கு வந்து லோக்கல் மார்க்கெட்டிங்க. அதனால் வந்து இங்கே பறித்து அப்படியே கொண்டு போய் போட்டுடுறாங்க. ஸோ இப்போ இவங்க பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸில் வந்து விட்டுருக்காங்க. அதனால் வந்து அவங்க வந்து பொறிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கொய்யா மரத்தில் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வரும், அதே மாதிரி என்ன சீசனில் வந்து நம்ம நடவு பண்ணலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில என்னென்ன மாதிரி பூச்சி தொல்லைகள்லாம் இருக்குது, உரம் என்ன போடணும், அதே மாதிரி தண்ணி எப்பப்போ விடணும், அதெல்லாம் வந்து இன்றைக்கி வீடியோவில் கவர் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம். நம்ம தோட்டம் எங்கே இருக்குது, நம்ம பேர் ஊர்லன்னு சொல்லிடுங்கண்ணா. ராமட்டம் கருப்சாமிங்க. கொய்யா லக்கலாவுங்க. 4 வருஷமாக கொய்யா பண்ணிகிட்ருக்குங்க. என்ன ரகம், எவ்வளோ ஏரியாவுக்கு நான் போட்டிருக்கேன்? 6 குழி போட்டிருக்கோங்க. அதில் என்ன ரகம் நான் போட்டிருக்கேன்? இது செடி வாங்குறதுல எங்கே நான் வாங்கினீங்க? பெரிய குளம்ங்க. பெரிய குளம். ஒரு செடி எவ்வளோ ரேட்டு வருதுண்ணா? 50 ரூபா வருதுங்க. சில போகிறோம் அங்கே இங்கே வந்து சேர்றது. இங்கே வருது 50 ரூபா வருது. சரி, நான் இப்போ செடி நடவு காலம்னா எப்போ நான் நடவு பண்ணலாம்? ஆவணி மாதம். ஆவணி மாதம். சரி, நான் செடி நடவு பண்ணுறதுக்கு என்னென்ன நடைமுறைகள், நம்ம எப்படி குழி எடுக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக சொல்லி. வண்டி விட்டுங்க, குழி எடுத்துங்க, சொட்டு நீர் போட்டுங்க, கண்ணை கொண்டாந்து வச்சு அப்படியே மண்ணை போட்டு முடிட்டோம்னா. குழி எடுத்து உடனே கண்ணு கொண்டு வந்து வச்சிடலாங்களா, இல்லை கொஞ்சம் ஆறணுங்க? ஒரு மாதத்துக்கு ஆறுனா நல்லாயிருக்கும். நல்லா இருக்குண்ணா. குழிக்குள்ள என்னென்னா நம்ம போடணும்? இந்த மாதிரி காஞ்ச எருவு அதெல்லாம் நாங்கள் எதுவுமே போடலைங்க. குழி எடுத்து ஒரு மாதம் ஆறுனது கண்ணை கொண்டாந்து வச்சு தண்ணி விட்டால் போதுங்கண்ணா. சரி, நான் இப்போ நம்ம செடி நட்டு எத்தனை மாதத்தில் நமக்கு காப்புக்கு? 6 மாதத்தில் வரும். 6 மாதத்தில் காப்பு பக்குவம் பண்ணி கூட 6 மாதத்தில் பக்குவம். சரி, நான் என்னென்ன மாதிரி பக்குவம் பண்ணியிருக்கீங்கண்ணா அந்த 6 மாதம்? அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்கண்ணா. உரம் போட்டுங்க, சாணி குப்பை கொஞ்சம் போட்டு தண்ணி விட்டு செடி மருந்தடிச்சு. இது ரசாயன உரம் வேறு என்னென்ன போடணும் நம்ம செடி கொண்டு வரப்போ? அது குப்பை போட்டால் போதுங்க. நாங்கள் வேறு ஒன்றும் போடலைங்க. வேறு நம்ம இந்த யூரியா அந்த மாதிரிலாம் எதுவுமே போடலைங்க. ஒன்றும் தேவையில்லைங்க. சரிண்ணா. இப்போ ஈல்டு வந்து எப்போ வரும்னா 6 மாதத்தில் வந்துடும். சரிண்ணா. இது இப்போ நம்ம ஒரு மரத்துக்கு வந்து எவ்வளோண்ணா ஈல்டு வருங்க? ஈல்டு செலவும் போக ஒரு 300 ரூபா மிச்சம் பண்ணுங்க. அவ்வளோ. ஒரு மரத்துக்கு 300 ரூபா நிற்கும். சரிண்ணா. ஒரு வருஷத்தில் எத்தனை தடவை நம்ம காப்பு எடுக்கலாம்ண்ணா? 2 போகும். 2 போகத்துக்கு காப்பு எடு. சரி, இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டுங்கிற இங்கே லோக்கல் மார்க்கெட் நம்மளுக்கு எங்கேண்ணா இருக்குது? ஆய்க்குடிங்க. சரிண்ணா. இப்போ இதில் அடுத்து வந்து இதில் நம்மளுக்கு என்னென்ன மாதிரி பூச்சி தொல்லைகள் இருக்குது, அதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்தணும், அதெல்லாம் சொல்லியிருக்கு. கத்தாழை பூச்சி விழுவுங்க, அதுக்கு மருந்து அடிக்கணுங்க. தலை சுருட்டு விழுவுங்க. எல்லாம் சேர்த்து போய் கம்பெனி கட்டணும்னா கொடுத்து அடித்து செத்து போகும். இப்போ தண்ணி விடுறத வந்து எப்படின்னா, எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி? 2 நாளைக்கு ஒருக்க போடுறோங்க. இப்போ வெயில் காலம்ங்க, 2 நாளைக்கு ஒருக்க ஈர காஞ்சி காயாமல் பாயுது. மழை காலத்துலலாம் நமக்கு தண்ணி செலவு கம்மியாக தான் இருக்கும். மழை காலத்தில் கொஞ்சம் கம்மி. மழை காலம் முடிய வரைக்கும் தண்ணி விட வேண்டியது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா செடி பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து மேஜர் ப்ராப்ளம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கள்ளிப்பூச்சி தான் பெரிய பிரச்சனையாக வரும் நமக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காய் மேலே வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து கத்தாழை பூச்சின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். இதுதான் வந்து மேஜர் ப்ராப்ளம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அசிப்பேட்டு ப்ளஸ் ப்ரப்பனபாஸ். அசிப்பேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராமு, அது கூட ப்ரப்பனபாஸ்ன்னு வரும், அது வந்து ஒரு 20 மில்லி, 2 காம்பினேஷனில் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த கத்தாழை பூச்சி மாதிரி இருக்கிற இந்த பூச்சி எல்லாமே உங்களுக்கு செத்து போயிடும். அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளைமேட்டுக்கு தகுந்தாப்பில் மறுபடியும் வந்துச்சுன்னா மறுபடியும் இந்த மருந்து நீங்கள் வந்து லோ பட்ஜெட்டிலே நீங்கள் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணலாம்.
இந்த காம்பினேஷன் தான் எங்கள் ஏரியாவில் கொடுத்துட்ருக்கோம். நல்லாவே ரிசல்ட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆணிக்காயின்னு ஒரு ப்ராப்ளம் வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த லேம்டா இந்த மாதிரி மருந்து பரிந்துரை கொடுத்துட்ருக்கோம். அதுவும் ரிசல்ட் நல்லாயிருக்கு. வேறு எதுனா நீங்கள் இது பண்ணிக்கலாம். என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழே கொடுக்குறோம். எது டவுட்னா நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம அதுக்கு ரீப்ளை பண்ணுறோம். இன்றைக்கி வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.